ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கிருபையாய் ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த 2 மாத காலம் நடத்தி வந்த தேவன் இந்த புதிய 3வது மாதத்தை அவர் காண செய்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த கிருபையினால நம்மளை இந்த 2 மாத காலம் ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து ஒரு குறைவில்லாமல் நடத்தி அவரை கொண்டு வந்து இந்த 3வது மாதத்தை நம்மளை காண செய்ய அவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபையும் இரக்கமும் மிகவும் பெரியதா இருக்கிறது. ஒரு வசனம் கூட நம்ம வாசித்து நம்ம தியானிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். போதும். ஆனபடியில நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று சொல்றாரு. கண்ணில முடிச்சு வைப்போம். நிகழ்ச்சிக்கு நல்ல தகப்பனை இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். நீர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீரே வெளிப்படுகிறார். பேசுகிற வார்த்தைக்கு அடியனை உட்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற காரியங்களை நம்முடைய ஜனங்கள் விளங்கிக் கொள்ள கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல அதிகமாய் நமக்கு தேவையா இருக்கிறது ஞானம். அதிகமாக தேவையா இருக்கிறது. உலகத்துல உள்ள ஜனங்களுக்கு உலக ஞானம் மாத்திரம் அவங்களுக்கு போதும். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கோ உலக ஞானமும் நமக்கு தேவையா இருக்கிறது. அப்புறம் ஆவிக்குரிய ஞானமும் நமக்கு தேவையா இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. 2 ஞானமும் நமக்கு தேவையா இருக்கிறது. உலக ஞானம் ஆவிக்குரிய ஞானத்தை கொண்டு வருமா என்று கேட்டால் நிச்சயமா கொண்டு வராது. ஆனா ஆவிக்குரிய ஞானம் உலக ஞானத்தை கொண்டு வருமா என்று கேட்டால் நிச்சயமா கொண்டு வரும். ஆவிக்குரிய ஞானம் நமக்கு உலக ஞானத்தை நமக்கு தருகிறதாய் காணப்படுகிறது. ஆனா உலக ஞானம் நிச்சயமாய் ஆவிக்குரிய ஞானத்தை நமக்கு எப்பொழுதுமே தர முடியாது, கொண்டு வர முடியாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு ஞானமும் புத்தியுமா இருக்கிறார். அவரிடத்துலதான் ஞானமும் புத்தியும் இருக்கிறது. ஞானத்துல குறை உள்ளவர்கள் அவரை நோக்கி கேட்கும் போது ஞானத்தை யாக்கோபு 1:5 நம்ம வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை தருகிற தேவன் அவரே. ஏனென்றால் 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 31வது வசனத்தை வாசிக்கும் போது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அவர்தான் ஞானம். கர்த்தரை அறிகிற அறிவே நமக்கு ஞானமா இருக்கிறது. அப்போ ஞானம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய ஞானம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. உலக ஞானமும் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய ஞானம் இருந்தால் உலக ஞானம் தானாய் வரும். ஏன்னா நம்ம தேவனிடத்துல கேட்கும் போது அவர் உலக ஞானத்தையும் தருவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல கள்ள உபதேசங்கள், வேத புரட்டுகள், இப்படியான கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமான காரியங்கள் மிகவும் பலுகி பெருகி கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கள்ள உபதேசங்களும் கள்ள போதனைகள், ஊழியர்கள், இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எழும்பி இருக்கிறார்கள். இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம வாழும்போது நமக்கு ஆவிக்குரிய ஞானம் மிகவும் அவசியமா இருக்கிறது. பகுத்தறிய வேண்டிய ஒரு ஞானம் மிகவும் அவசியமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும். உலக ஞானம் கேட்டுக்கு தான் வழிவகுக்கும். கேடான காரியங்களை சிந்திப்பதற்கும் மற்ற துன்மார்க்கமான காரியங்களை சிந்திப்பதற்கு தான் உலக ஞானங்கள் அதிகமாய் ஞானம் பெருத்தவர்கள் செய்கிறார்கள். ஆனா தவறு செய்வதற்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறார்கள். சிலர் அதை சரியாகவும் பயன்படுத்துகிறார்கள் ஞானத்தை,
சில தவறாய் பயன்படுத்துகிறவர்களும் உண்டு உலக ஞானத்தை. நமக்கு வேதமே அதற்கு நமக்கு சாட்சி சொல்லி நமக்கு சாட்சி இருக்கிறது. பாருங்க, லூக்கா 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம வாசிக்கும் போது, லூக்கா 16:8 நம்ம வாசிக்கும் போது ஒரு உக்கிரக்காரனை குறித்து ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அநீதி உள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமானன் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்றான். ஏன்னா இவனை வேலையை விட்டு அந்த உக்கிரக்காரன் தன்னுடைய வேலைக்காரனை தூக்கி விடுவான் என்று, அந்த எஜமானன் தூக்கி விடுவான், வேலையை விட்டு நீக்கி விடுவான் என்று இவன் நினைத்து இவன் அவன்கிட்ட வருகிற ஆட்கள்கிட்ட எஜமானன்ட்ட கடன்பட்டவர்களை அழைத்து அவர்களுக்கு தயவு செய்கிறான் அவனுக்கு. ஏன்னா இவன் வெளியே போனாலும் அவர்களுடைய தயவு இவர்களுக்கு வேணும் என்பதற்காக 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எவ்வளவு எஜமானிடத்தில் நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். கள்ள கணக்கு எழுத சொல்றான். எஜமான்ட்ட வாங்கின 100 குடம் எண்ணெய்க்கு பதிலாக நீ 50 என்று எழுது. இப்படி ஒவ்வொருவராய் இவன் அழைத்து அந்த நேரத்தில் கள்ள கணக்கு எழுத சொல்லி அந்த கடன்பட்டவர்களை சொல்லி இவன் அவங்களுக்கு தயவு செய்கிறான். ஏன்னா இவன் வெளியே போனாலும் இவனுக்கு அதை தயவு கிடைக்கும் என்பதற்காக, அவங்க கண்ணில் தயவு கிடைக்கும் என்பதற்காக இப்படி காரியங்களை அவன் செய்தான் என்று பார்க்கலாம். அவன் அநீதி உள்ள உக்கிரக்காரன் என்று இருந்தாலும் புத்தியாய் செய்தான் என்று அவனுடைய எஜமானே அவனை மெச்சி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலாம், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அதிக புத்திமானிகளாய் காணப்படுகிறார்கள், புத்திசாலிகளாய் இருக்கிறார்கள். ஏன்னா அவன் அவனுடைய ஞானத்தை எவ்வளவு தவறாய் பயன்படுத்துகிறான். இன்னைக்கு அநேக உலகத்தில் உள்ள ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். அவங்களுடைய ஞானத்தை தவறான வழிக்கு தவறு செய்வதற்கும் குற்றங்களை செய்வதற்கும் எல்லாம் குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்ணுகிறதுக்கும் இப்படிதான் தன்னுடைய ஞானத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நம்ம ஞானம் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை நடத்துகிறதாய் காணப்படுகிறது. பாருங்க, இன்னொரு சம்பவம் பாருங்க, 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 16:31, 2 சாமுவேல் 14:31 இல்ல, அகித்தோப்பேலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். அது அகித்தோப்பேல் அவன் 17-14 வாசிக்கும் போது தாவீது அந்த அகித்தோப்பேலுடைய 17-14 வாசிக்கும் போது, அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலுடைய ஆலோசனை பார்க்கலாம் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி அவர்கள் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கும் கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த அகித்தோப்பேல் முதல்ல தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக தான் இருந்தார். அவனுக்கு உறவினர் கூட. அப்போ அவனுடைய இப்போ இவன் அப்சலோம் கூட இவன் சேர்ந்து கொண்டதுனால இவனுடைய ஆலோசனை ராஜாக்கு விரோதமாய் தவறான ஆலோசனைகள் இவன் கொடுத்து கொண்டிருந்தான். அதனால தாவீது ஆண்டவர கர்த்தரிடத்துல அவன் விசாரிக்கவும் செய்யறான், சொல்லுகிறான், விண்ணப்பமும் பண்ணுகிறார், இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போடும். ஏன்னா இவனுடைய ஞானம் நல்ல ஞானம் உள்ளவன், ஞானம் பெருத்தவன், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவன் தான். தாவீதுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாய் தான் காணப்பட்டான். ஆனா இப்பொழுது தாவீதை விட்டு அவனுக்கு சத்துருவோடு கூட அவன் சேர்ந்து கொண்டதுனால அவனுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து தாவீதுக்கு விரோதமாய் இவன் செயல்படுகிறான் என்பதை அவன் அறிந்து தாவீது எப்படியாய் ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அகித்தோப்பேலுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடும்படி கர்த்தரிடத்துல அவன் வேண்டிக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தையும் கேட்டு அவனுக்கு அந்த காரியத்தை கட்டளையிட்டார். அவனை அபத்தமாக்கி அவனுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க,
2 சாமுவேல் 15வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் என்று சொல்ல அந்த விண்ணப்பம் பண்ணுகிறார் அவரு ஆண்டவர்கிட்ட. ஏன்னா இவன் அப்சலோம் கூட சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமான சில காரியங்களை இவன் ராஜ்யத்துக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்தான். அதனால கர்த்தர் விண்ணப்பம் பண்ண. இப்படியாக நல்ல ஞானம் உள்ளவர்கள் தங்களுடைய ஞானத்தை தவறாய் பயன்படுத்தி வீணான காரியத்தை அவங்க செய்கிறது உண்டு. உலக ஞானம் இருந்தா அப்படிதான். ஆனா ஆவிக்குரிய ஞானமும் உலக ஞானமும் நமக்கு சேர்ந்து இருக்கும் போது இப்படி தவறான நமக்கு எண்ணம் தோன்றுவதில்லை. நாம் தவறாய் இதை பயன்படுத்துவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு வருகிற ஞானத்தை நம்ம தவறாய் நம்ம பயன்படுத்துவதில்லை. எதை நம்ம சரியாய் எல்லாவற்றையும் நம்ம சரியாய் செய்வதற்கு தான் நம்ம பிரயாசப்படுகிறோம் என்று நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒரு காரியம் பாருங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14-15 வாசிக்கலாம். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பேதையா இருக்கக்கூடாது. ஏன்னா பேதையா இருந்தோமானால் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம நம்புவோம். நம்பி நாம் சோரம் போவதற்கு, ஏமாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இப்போ உலகத்துல நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டியது. ஆவிக்குரிய ஞானமும் நமக்கு அவசியமா இருக்கிறது, உலக ஞானமும் அவசியமா இருக்கு. பேதைகளா இருப்போமானால் உலகம் நம்மளை ஏமாற்றும், நம்ம கூட இருக்கிறவங்களும் ஏமாற்றுவார்கள். எல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் நம்மளை ஒருவேளை நம்மளை ஏமாற்றுவார்கள். ஆனால் ரொம்ப ஞானமாய் நம்ம நடக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை அவர் கேட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் அதை நன்றாக எண்ணினார். அவன் கேட்டது அவனுக்கு ஆண்டவருக்கு உகந்ததாய் காணப்பட்டது. நீ வேற பொன்னுர்கள் மற்றவர்கள் நீ கேட்காமல் நீ ஞானத்தை கேட்டபடியெல்லாம் அந்த ஞானத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவனை போல அதுக்கப்புறம் தேவன் கொடுக்கிற ஞானம் பாருங்க, அவனை போல ஞானம் உள்ளவன் அதுக்கப்புறம் எழும்பவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் யாருக்குமே இல்லை. அவனுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்ப தேவன் கொடுக்கிற ஞானம் இப்படிப்பட்ட ஞானமா இருக்கிறது. அது நம்மளை பரலோகத்தை நித்தியத்துக்கு நேராய் நம்மளை நடத்துகிறதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தந்தார், ஞானம் தந்தா நமக்கு எப்பொழுதுமே நல்வழியில தான் அது பயன்படும். நம்ம தேவனுக்கு நேராய் நம்மளை தேவனோடு நம்ம ஐக்கியப்படும்படி நடத்துகிறது, நம்மளை நித்தியத்துக்கு நேராய் நம்மளை நடத்துகிறதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் அவனை அந்த பேழைக்கு நேராய் நடத்தினது என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் என்று சொல்ல ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். அவனுக்கு அந்த தேவ ஞானம் இருந்தபடியினால் கர்த்தர் சொன்னதை அவன் புரிந்து கொண்டான், அவன் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல அந்த பெத்சேயேலை ஆண்டவர் அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஞானத்தால் நிரப்பினபடியினால் அவன் அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் அவனுக்கு அந்த ஞானத்தால் நிரப்பினபடினால் அவன் எல்லாவற்றையும் யூகித்து அவன் அந்த காரியத்தை சரியாய் செய்தான். அந்த வேலைகள் எல்லாவற்றையும் சரியாய் அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த நோவாவுக்கு அந்த ஞானம் கிடைத்தபடினால் அது தேவனுக்கு நேராய், தேவ திட்டத்துக்கு நேராய் அவனை கொண்டு போனதை ஒழிய அவனை தவறாய் அது நடத்தவில்லை. அவனை அந்த ஆண்டவர் சொன்னதை அவன் கேட்டு என்னெல்லாம் சொன்னாரோ அவன் கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து வேலையை உண்டாக்கினபடினால் அவர் வருகிற அந்த பிரளயத்துக்கு, ஜல பிரளயத்துக்கு அவர் தப்புவிக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள், நிறைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத அந்த சிலாக்கியம் நோவாவுக்கு கிடைத்தது. காரணம், அவனுக்கு தேவனை அறிகிற அறிவு இருந்தது, தேவ ஞானம் இருந்தபடினால்
அவர் கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செய்து முடித்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய ஜீவித்தையும் அவர் பாதுகாத்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்படி தேவ ஞானம் தேவனுக்கு நேராய் நம்மளை நடத்துகிறது. உலகத்திலும் நமக்கு ஞானமாய் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனா உலக ஞானம் மட்டும் இருந்தா, தேவ ஞானம் இல்லாமல், ஆவிக்குரிய அறிவு இல்லாமல், வெறும் நமக்கு உலக ஞானம் மட்டும் நமக்கு இருக்கும்போது அது தவறாய் வேறு காரியத்துக்கு தான் நம்மளை நடத்துகிறதாய் நம்ம காணப்படுகிறது. நம்ம சில காரியங்களை நம்ம எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம் பாருங்க. அப்ப தேவ ஞானம் நமக்கு பெறுவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? கிருபைகளை, நம்ம தேவ ஞானம் இருக்கும்போது அதிகமாய் நம்ம கிருபைகளை தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் நம்மை எப்படிலாம் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் என்ற அந்த அறிவு நமக்கு உண்டாகிறது. 107வது சங்கீதம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 107:43. வாசிக்கும் போது, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அவன் எவன் ஞானம் உள்ளவனோ, ஞானம் உள்ளவனா இருந்தால்தான் நம்ம கர்த்தருடைய கிருபைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடிக்கிறது காரணம் ஞானம் இல்லாமல் நடக்கிறதுனால. அவங்களுக்கு கர்த்தரை குறித்த அறிவும் இல்லை, தேவ ஞானமும் இல்லை, ஆவிக்குரிய அறிவு இல்லாதபடினால் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை அவங்க வீணடிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு தேடி வந்த ரட்சிப்பையும் அவர்கள் வீணடித்து விடுகிறார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போறது காரணம் அவர்களுக்கு தேவ ஞானம் இல்லை. நமக்கு தேவ ஞானம் நமக்கு இருக்கிறபடினால், தேவன் கொடுத்த அந்த அறிவு, அந்த ஆவிக்குரிய ஞானம் இருக்கிறபடினால் அவர் தாவீது சொல்கிறார், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார். நமக்கு கிடைத்த அந்த கிருபையை, நமக்கு கிடைத்த ரட்சிப்பை, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நம்மளை பாக்கியவான்களாய் மாற்றி இருக்கிறார். நம்மளை தேடி நம்மளை ரட்சித்தாரே. ஒரு தகுதியும் இல்லாத நம்மை தேவன் தேடி நம்மளை ரட்சித்து அவர் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்மளை பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி இருக்கிறாரே அப்படின்னு அந்த தியானிக்கிற அந்த கிருபைகளை, அந்த தியானிக்கிற தியானம், அந்த அறிவு வேண்டுமானால் அதுக்கு ஞானம், தேவ ஞானம் இருந்தாதான் நம்ம அதை தியானிக்க முடியும். இல்லாவிட்டால் அதெல்லாம் மறந்து விட்டு அன்னைக்கு அநேகர் கிருபைகளை வீணடித்து விட்டு, ரட்சிப்பை விட்டு விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு காரணம், உலகத்தின் பின்னாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபைகளை அவங்க தியானிக்கிறதில்லை. அந்த அறிவு அவங்களுக்கு இல்லாதபடினால்தான் அவங்க எளிதாய் தனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பை ரொம்ப எளிதாய் அவர்கள் விட்டு விடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த கிருபையை குறித்து அதிகமாய் பேசுனது பார்த்தா தாவீதுக்கு அந்த ஞானம் இருந்தபடினால்தான் ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றியிருக்கிறார். ஒரு இவ்வளவு ஜனத்தை நமக்கு தந்திருக்கிறார், இவ்வளவு ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார், இவ்வளவு போர்ல வெற்றி நமக்கு தந்திருக்கிறார். இது எல்லாம் தேவனால் ஆனது. இது நம்மளால ஒன்று கூட முடியாது. இது தேவன் தந்த கிருபையினாலதான் எனக்கு இதெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்று சொல்கிறார். நானும் என் தகப்பு இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்ததுக்கு, கொண்டு வந்ததுக்கு நானும் என் தகப்பன் விட்டாரும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் தாவீது. பாருங்க, அவருக்கு அந்த ஞானம் இருந்தது. இதெல்லாம் என்னால ஒண்ணும் இல்லை, கர்த்தருடைய கிருபையினாலதான் எனக்கு இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் செய்தேன். நானும் என்னுடைய தகப்பன் விட்டாரும் இதுவரைக்கும் எனக்கு கொண்டு வந்தது அது தேவ கிருபை, அது தேவனால் தான் வந்தது, நான் எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்ன செலுத்த முடியும்? அவருக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் பாராட்டின கிருபைகள் எல்லாம் இது தேவனுடைய கிருபையினால எனக்கு வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 48வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது 48வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உமது ஆலயத்தின் நடுவில உட்கார்ந்து, ஆலயத்துக்கு நான் வரும்போதெல்லாம் தேவனுடைய கிருபையை, என் மேல் தேவன் வைத்த அந்த கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் அதை தியானிக்கிறேன்னு சொல்றார். தேவன் நம்ம மேல் வைத்த
அந்த கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும், சிந்திக்கணும். ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தந்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நன்மை எனக்கு செய்திருக்கிறாரே என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை தியானிக்கிறவர்களாய், அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போது என்ன நடக்கிறது? தேவன் மேல் வைக்கிற அன்பு பெருகுகிறது. நம்ம ஆண்டவர் மேல இன்னும் அன்பு பெருகும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை, கிருபை எனக்கு தந்திருக்கிறாரு, எனக்கு இதுவரைக்கும் ஆண்டவர் கிருபையா நடத்தி வந்திருக்கிறாரு. நான் எம்மாத்திரம் நான் நடத்தி வருகிறதுக்கு நான் எந்த ஒரு பாத்திரமானும் இல்லை, நான் எந்த தகுதியும் இல்லாத எனக்கு இவ்வளவு ஸ்லாக்கியத்தையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. என்னுடைய குடும்பம் இவ்வளவு நல்ல ஒரு நிலைமையில ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு. என்னை இந்த அளவாய் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது, அவருடைய கிருபைகளை நாம தியானிக்கும் போது தேவன் மேல நமக்கு அன்பு பெறுகிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவது காரியம், தேவன் மேல் நம்ம இந்த இதை தியானிக்கும் போது கிருபை இன்னும் பெருகிறது. அவருடைய கிருபையை நம்ம தியானிக்க இன்னும் தேவ கிருபை நம்ம மேல் பெருகிறதாய் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியம் என்ன நடக்கிறது என்றால், நாம் இடரல் இல்லாமல் நம்ம வாழ முடியும். இந்த கிருபைகளை தியானிக்கும் போது எக்காரணத்து கொண்டும் நமக்கு பெருமையோ மேட்டிமையான எண்ணமோ நமக்கு உள்ள வராது. தாவீதுக்கு அவர் எந்த இடத்துல பெருமையாய் மேட்டிமையாய் அவர் நடந்து கொள்ளாத காரணம், அவர் கிருபையை எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருந்தார். எனக்கு வந்ததெல்லாம் இதெல்லாம் தேவ கிருபையினால் நடந்தது, தேவ கிருபையினால் வந்தது. நான் ராஜாவானது தேவ கிருபையினால் ராஜாவானேன், தேவனே எனக்கு இதை செய்தார். இதையே அவர் தியானிக்கிறபடினால் அவருக்கு நான் ராஜாவா இருக்கிறேன், எல்லாம் எனக்கு அடிமைகள் என்ற அந்த மேட்டிமையான எண்ணம், பெருமை, அது தாவீதுக்கு வராமல் இருக்க காரணம், அவர் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை அவர் தியானித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் தேவ கிருபையை, நமக்கு கொடுத்த அந்த அளவில்லாத கிருபை, நமக்கு கொடுத்த அந்த உயர்வை எல்லாவற்றையும் நம்ம கிருபையினால் வந்தது என்று சொல்லி நம்ம தியானிக்கும் போது இடரல் இல்லாமல், நம்ம பெருமை இல்லாமல், நம்ம தாழ்மையோடு கூட நம்மளால் ஜீவிக்க முடியும். அதனால்தான் அந்த கிருபைகளை நம்ம தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. லூக்கா 7வது அதிகாரம் 43வது வசனத்துல வாசிக்கும் போது, 7:43 வாசிங்க. ஆண்டவராய் இயேசுல ஒரு காரியத்தை கேட்கிறார், யார் என்று அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அந்த கேட்கும் போது அந்த சீமோன் சொல்ற, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று சொல்லுகிறார். இப்ப யாருக்கு அந்த அந்த அப்படியே அந்த ஸ்திரீ நடத்தமாய் திரும்பி அடுத்த வருஷம் சீமோன் நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் இவள் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு நீ தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. கீழே வரும்போது 47வது வருஷத்துல நடுப்பகுதியை வாசிக்கும் போது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ஏன்னா இவளுடைய பாவங்கள், அவ அந்த கிருபையை யோசிக்கிறார். எனக்கு ஆண்டவர் என்னுடைய இவ்வளவு பெரிய பாவத்தை என்னை மன்னித்தாரே அப்படின்னு சொல்லி இந்த கிருபையை யோசித்ததுனால அவள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனிடத்துல நம்ம அதிகமாய் அன்பு கூற வேண்டுமானால் நம்ம தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நம்ம தினந்தோறும் தியானித்தாலே நம்ம அவரிடத்துல அன்பு தானாகவே அது கூடிக்கொண்டே இருக்கும், பெருகிக்கொண்டே இருக்கும், அன்பு குறையாமல் இருக்கும். நம்ம அது எல்லாவற்றையும் மறந்து விடுவோமானால் நமக்கு தேவனிடத்துல வைக்கிற அன்பும் குறைந்து விடும். ரெண்டாவது காரியம், ஞானம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது தேவனுடைய நடத்துதலை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு முன்பாக 1 சாமுவேல் 17:8 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:8. ஒரு யுத்த சூழ்நிலை இருக்கிறது. 29வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்றான், நான்
இங்க வந்ததுக்கான முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு யுத்தம் நடக்க இருக்கிறது. பெலிஸ்தன் அந்த பெலிஸ்தன் ஆகிய அந்த கோலியாத் முன்பாக நின்று இஸ்ரவேல் அந்த இராணுவத்துக்கு முன்பாய், சேனைகளுக்கு முன்பாய் அவன் சவால் விட்டு கொண்டு இருக்கிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு எனக்கு முன்பாக என்னோட அனுப்புங்க, யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்கட்டும், ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, இல்லைன்னா நீங்கள் எனக்கு அடிமையாயிருங்கள் என்று சொல்லி அவன் சவால் விட்டு கொண்டு இருக்கிறான். அதை கண்டு எல்லாரும் கலங்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் இராணுவம் முழுவதும், ஜனங்கள் முழுவதும் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு நிற்கும் போது, தாவீது ஒரு சாதாரண ஒரு இளைஞனாய் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கவன், தன்னுடைய சகோதரர்களை யுத்த களத்துல பார்ப்பதற்காக வந்தவன் அவன், அவ்வளவுதான். அப்போ அவன் சொல்றான் இந்த வார்த்தை 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, என்ன ஆண்டவர் இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் நிச்சயமா. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு தேவனுடைய நடத்துதலை அவன் அங்க அறிந்து கொண்டான். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்ட காரணம், அவருக்கு தேவன் நடத்துகிறதை அறிகிற அறிவு அவருக்கு இருந்தது. அதனாலதான் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவனுடைய தகப்பன் போய் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கொண்டு வரும்படி சொல்லி நலம் விசாரித்து வரும்படி தான் அவன் அனுப்பி இருக்கிறார். இவர் அந்த நலம் விசாரிப்பதற்காக தான் வருகிறார். ஆனா இங்க நடக்கிற அந்த சூழ்நிலை, அந்த யுத்த காலத்துல நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது, தாவீதுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவரை ஏவுகிறார், தூண்டுகிறார். அப்பொழுது அந்த நடத்துதலை அவர் தாவீது அறிந்தபடினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் இங்க வந்ததுக்கான முகாந்திரம். இவனுடைய சகோதரர்கள் துரத்துகிறார்கள். உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு அவ்வளோ உனக்கு இருதய கடினமோ? உனக்கு நீ இதை பார்க்க, யுத்தத்தை நீ பார்க்க வந்தியோ? ஆடுகளை நீ யார்கிட்டயோ விட்டுட்டு வந்தியோ அப்படின்னு சொல்லி கடிந்து அவனை துரத்துவதற்காக பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனா அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் வந்ததற்கான, அவன் போய் மனதில்லை. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை ஏவுகிறதையும் தூண்டுகிறதையும் அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரை நடத்துதலையும் அவர் அறிந்திருந்தபடினால் அவர் சொல்லுகிறார், நான் வந்ததற்கான முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய நடத்துதலை அறிய வேண்டுமானால் தேவ ஞானம், ஆவிக்குரிய ஞானம் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நம்ம நடத்துகிறதை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா தேவன் நம்ம ஏவுகிறதையும் நம்மளை நடத்துகிறதையும் நம்மோடு கூட பேசுகிறதையும் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது, அந்த ஞானம் இல்லாவிட்டால். ஏன்னா நம்மளுடைய சிந்தை முழுவதும் உலக காரியத்தையே யோசித்துக் கொண்டிருக்கும் போது, சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, உலகத்துல நாளைக்கு எங்க போகலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், யாரை பார்க்கலாம், என்ன சம்பாத்தியம் பண்ணலாம், என்ன வேலை செய்யலாம், ஆனா இப்படியா உலகத்தினுடைய காரியங்களை மாத்திரமே நம்ம சிந்தித்து கொண்டு அதிலே நம்ம ஓடிக்கொண்டிருந்தால் தேவன் நம்மை நடத்துகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவர் நம்மளை ஏவுகிறதை புரிந்து கொள்ள முடியாது. அவர் நம்மளோட பேசுகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அதனால தேவ ஞானம் மிகவும் அவசியமா இருக்கிறது. இப்போ தேவனுடைய நடத்தலை நம்ம கவனிக்க வேண்டுமானால் தேவ ஞானம் இருந்தால்தான் தேவனுடைய நடத்தலை நம்ம கவனிக்க முடியும். தாவீது அவர் யுத்தத்துக்கு வரல, அவர் எதுவுமே இல்லை, சாதாரணமா தான் வருகிறார் அந்த இடத்துக்கு. ஆனாலும் அவருக்குள் ஆவியானவர் இருந்தபடினால், இந்த தேவ ஞானம் இருந்ததுனாலதான் அவர் அங்க நடக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்து 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 புரிந்து கொண்டார். அங்க கர்த்தர் ஏதோ நம்மளை கொண்டு செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டார். அதான் நான் இங்க வந்ததுக்கான முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லுகிறார், சொன்னதையும் பார்க்க முடிகிறது. இப்ப யாத்திராகமம் 33:13 வசனத்தை வாசிக்கும் போது, மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும். உம்மை அறிகிறதற்கும் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை அறிகிற அறிவையும் எனக்கு அறிவியும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஏன்னா மோசேக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் நடத்த வேண்டிய ஒரு வேலை வருகிறது. அவர் தயக்கம், ஒரு பயம் இருந்தது. அப்பதான் அவர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம், அதுக்கு முன்னாடி இருக்கும் போதும் சில விண்ணப்பங்களை வைக்கிறார். அவர் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மோசையை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும்
என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. நீர் இப்படிலாம் எனக்கு சொல்லியிருக்கிறீரே, எனக்கு அதனால நீர் என்ன எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியலையே. ஆனா நீர் என்னை நடத்துகிறதுக்கு, உண்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும், உம்முடைய வழி எனக்கு அறிவியும், எனக்கு அந்த அறிவை தாரும் என்று சொல்லி நான் அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்போ ஆண்டவர் 17வது வசனத்துல சொல்லும் போது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். என் கிருபை உனக்கு முன்பாக, எனக்கு கிருபை, என் தயவையும் கிருபை உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று 19வது வசனத்துல அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அவன் விண்ணப்பம் பண்ணுறான், ஏன்னா உண்மை அறிகிற நீ எப்படி நடத்துவீர் என்பது எனக்கு இன்னும் அறிய முடியல. இவ்வளவு பெரிய பொறுப்பு உனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் தாரும், நீ உம்முடைய வழிநடத்தல நான் அறிய வேண்டும் என்று சொல்லும் போது, என் சமூகத்தை உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு பண்ணி, தேவன் அவருடைய சமூகத்தையும் அவருடைய தயவையும் அவருக்கு முன்பாய் கடந்து போக பண்ணினார். மாத்திரமல்ல, அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அந்த ஜனங்களையும் அந்த மோசையும் ஆண்டவர் வழி நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வழிநடத்தலையும் தேவனுடைய அந்த காரியத்தை நம்ம அறிய வேண்டுமானால் தேவ ஞானம் நமக்கு இருக்கும்போது தான் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஞானம் இருந்தால் தான் தேவனுடைய வழிநடத்தலை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 3வது காரியம் பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் தேவையா இருக்கு. தேவனுடைய அன்பை நம்ம அறிய வேண்டுமானாலே அவருடைய குமாரனை நமக்கு ஆண்டவர் அனுப்பி ஜீவ பலியாய் நமக்கு ஒப்பு கொடுத்து இவ்வளவு ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்ததை நம்ம யோசித்தாலே தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கார் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற ஒரு அறிவு ஞானம் நமக்கு தேவையா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதே வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தில் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு. அந்த அறிவை நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நமக்கு கிருபையா இறங்கி நமக்கு ஒன்றுக்கும் உதவாத நம்மை, பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் இறங்கி வந்து தம்மை தாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்ம தேவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியாளாகவும் நம்மளை நிலைநிறுத்தும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்பதை நாம் இதுல அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, இல்ல 19வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 4:10, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். தேவனே நம்மகிட்ட முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் தான் நம்ம முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம அன்பு கூர்ந்ததுனால அவர் நம்மிடத்துல நம்மளை ரட்சிக்கவில்லை, நம்மளை தேடி வரவில்லை. நாம அன்பு கூர்ந்து முதலாவது ஆண்டவரை நம்ம நேசிக்கல, அவரை தேடல. அவர் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தபடினால் தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு வெளிப்படுத்த போய் தான் நம்ம அவரை தெய்வம் ரட்சகர் என்பதை கண்டுகொள்ள முடிந்தது. அவர் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நம்ம அவரை கண்டுபிடிக்கவே மாட்டோம். இன்னைக்கு அநேக உலகத்துல ஜனங்கள் இருந்தாலும் தெய்வத்தை அறியாமல் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவரை தெய்வம் என்று கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவர் உலகத்துல வந்தார், உலகத்துல வாழ்ந்தார், அவர் கல்வாரி செலுவில மரித்தார் என்பது அது சரித்திரம், எல்லாருக்கும் அது அறிந்தது. ஆனால் அவர் தான் தேவனுடைய குமாரன், தெய்வம் என்ற அறிவு அவளுக்கு வரவில்லை இன்னைக்கு. ஆனா நமக்கு அந்த அறிவை தந்திருக்கிறார் என்றால் அது நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தபடினால்
அவர் அந்த அறிவை, அந்த ஞானத்தை தந்தபடினால்தான் நாம் அவரை தெய்வம் என்றே நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு யூதர்களே அவங்க இனத்துல பிறந்து அவங்க இனத்திலே வளர்ந்தார். இன்ன வரைக்கும் அவர் அந்த வாழ்ந்ததுக்கான எல்லா விதமான சாட்சிகளும் அந்த இடத்துல இருக்கிறது, எல்லா ரெக்கார்டும் இருக்கிறது. ஆனாலும் யூதர்களுக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அவங்களுக்கு விசுவாசிக்க மனதில்லாமல் போனது காரணம், அவங்களுக்கு அந்த தெய்வத்தை அறிகிற அந்த ஞானம் இல்லை. அவங்களுடைய கண்கள் குருடாய் இருக்கிறபடினால் இதுவரைக்கும் யூதர்கள் தெய்வத்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை தேவ கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. புறஜாதிகளாக நமக்கு அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தபடினால் அவர் தான் மெய்யான தெய்வம், இரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஆண்டவரை நம்ம அறிய வேண்டுமானால் அந்த ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நம்ம நினைவு கூறுவதற்கு ஒரு ஞானம் நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த ஞானம் இருந்தால் தான் தெய்வத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது நமக்கு. அந்த ஞானத்தை ஆண்டவர் கிருபையா நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, கடைசியா ஒரு காரியம், தேவ வசனங்களினால் நம்ம ஞானம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ வசனத்துல நம்ம வசனங்களை நம்ம அறிய அது நம்மை ஞானங்களாய் மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. தேவ வசனத்தை நம்ம அறியும் போது அது நம்ம அதிக புத்திசாலிகளாய் நம்மளை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 24:2. ஆசாரியனை அந்த யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான். ஏன்னா அந்த ஆசாரியனைய யோய்தா கர்த்தருடைய வழியில அவன் நடக்கிறவனாய் காணப்பட்டான். வசன அறிவு, சத்தியத்தை அவன் அறிகிற ஒரு ஞானம் உள்ளவனாய் காணப்பட்டான். அதனால அவன் இருந்த காலத்துல ராஜாவும் அதை செய்வதற்கு, அந்த ஜனங்களும் செய்வதற்கு தங்களை உட்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல எஸ்ரா தேறின வேதபாரனாய் காணப்பட்டான். தேவனை அறிகிற ஞானம் அவனுக்குள் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 17:11 நம்ம வாசிக்கும் போது அந்த பெரோயா பட்டணத்தார் பாருங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் குணசாலிகளாய் இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. இப்போ வேத வசனத்தை நாம் தினந்தோறும் ஆராய்ச்சி செய்யும் போது, வேத வசனத்தை அதிகமாய் நாம் அறிந்து கொள்ளும் போது, வேத வசனத்தை நாம் அதிகமாய் நேசிக்கும் போது, வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கும் போது, வேத வசனத்தின்படி நம்ம நடப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் நற்குணசாலிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம வேத வசனத்தை அறிகிற ஞானம், தியானிக்கிற ஞானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அது நமக்கு பெருகும் போது நாம் அதிகமாய் நம்ம தேவ ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவை நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட முடியும். இன்னும் நம்ம அதிக புத்திசாலிகளாயும் நற்குணசாலிகளாயும் நம்ம காண முடியும். வசனம் அறியும் போது வசனம் நம்மளை அப்படியே நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த வசனம் நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கும். நம்மளை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது, நம்மளை திருத்தி கொண்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். பாருங்க, கடைசியா ஒரு காரியம், பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஞானமாய் நம்ம பலியிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூடர்கள் பலியிடுகிறது போல நம்ம பலியிடக்கூடாது. நான் தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி நம்ம ஆராதிக்க வேண்டும், எப்படி அவருக்கு பலி செலுத்த வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்பது
ஆண்டவர் நமக்கு வேத வாக்கியம் மூலமாய் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுபடி நம்ம செய்யணும். ஏதோ ஒரு கடமைக்காய் வந்து என்னவோ நாலு சோத்திரம் சொல்லிட்டு பாட்டை படிச்சுட்டு போனா அதுல தேவன் பிரியப்படுவார் என்று நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது தவறான காரியம். அதுக்கு நம்ம ஞானம் வேணும். ஞானம், தேவ ஞானம், ஆவிக்குரிய ஞானம் இருந்தாதான் தேவன் நம்முடைய பலியை அவர் அங்கீகரித்திருக்கிறாரா, தேவன் அந்த பலியை அங்கீகரிக்காமல் இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ தேவ ஞானம் இருந்தால்தான் நம்ம பலி செலுத்துறது கூட ஞானமாய் நம்ம பலி செலுத்த முடியும். இல்லைன்னா மூடர் பலியிடுகிறதை போல நம்ம பலியிட வேண்டிய சூழ்நிலை வரும். அஞ்ஞானிகளை போல நம்ம பலியிடக்கூடாது, மூடர்களை போல நம்ம பலியிடக்கூடாது. பலியிடுவதற்கும் நம்ம ஞானம் தேவையா இருக்கிறது. ஞானமாய் நம்ம தேவ சமூகத்துல வந்து அவர் ஆராதிக்கும் போது கூட நம்ம கிருபையாய் நம்ம அவரை கிருபையை பற்றி கொண்டு நம்மை அவர் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால தேவ ஞானம் நமக்கு நிச்சயமாய் உலக ஞானத்தை தரும். உலக ஞானம் தேவ ஞானத்தை, ஆவிக்குரிய ஞானத்தை நிச்சயமாய் தராது. நாம தேவ ஞானமாய் நம்ம நடக்க வேண்டுமானால் வேத வசனங்களை அதிகமாய் நம்ம தியானிப்பது நம்ம மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவது, அவருடைய அன்பை நம்ம தியானிக்க வேண்டியது, அவருடைய கிருபையை நம்ம அதிகமாய் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஒருவேளை நமக்கு ஞானத்துல நம்ம குறைவுள்ளவர்களா இருப்போமானால் தேவனிடத்துல நம்ம கேட்கும் போது அவர் ஞானத்தை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபை இந்த நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், நீர் நாங்கள் ஞானத்துல நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். நீர் எங்களுக்கு ஞானத்தால எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு ஞானமா இருக்கிறீர். உம்முடைய ஞானத்தால எங்களை நீர் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புது கிருபையினால் எங்களை மூடுவீராக, பலப்படுத்துவீராக. நம்முடைய கருத்துக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்து நின்று கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம ஆயத்தமாகலாம். வேத பகுதியை 2 வேத பகுதி நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 15 முதல் 20 வரைக்கும் வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார்.